அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஃபவுண்டேஷன் வாயிலாக நம்ம பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது கல்வி, முதியோருக்கான சேவை, குழந்தைகளுக்கான சேவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் இது மாதிரியான சமூக மேம்பாடு ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் ஒரு விஷயமா நம்ம இப்போ அரங்கூர், கடலூர் மாவட்டம் அரங்கூர் கிராம ஊராட்சியோடைய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் பற்றி தான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. என்னன்னா 2021 தமிழ்நாடு அரசாங்கம் குழந்தைகளுக்கான ஒரு கொள்கை குறிப்பை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக 4 விஷயத்த குறிப்பாக சொல்லியிருந்தாங்க. ஒன்று என்னன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்றது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் முறையான கல்வி கிடைக்கிறதுக்கான சூழலை அந்தந்த பகுதிகளில் உருவாக்கப்படணும் அப்படின்றது. 3வது விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிய பாதுகாப்பு வசதிகள் கிடைக்கப் பெறணும் அப்படின்றது. 4வதா குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தில் பங்கேற்பு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதில் அரங்கூர் கிராம ஊராட்சி பார்த்தீங்கன்னா, பொதுவா மற்ற கிராம ஊராட்சிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமே டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஸில் மக்களையும் மேம்படுத்தணும், குறிப்பாக மக்களையும் குழந்தைகளை மேம்படுத்தணும் அப்படின்ற இனிஷியேட்டிவ்ஸை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கொள்கை விளக்க குறிப்பை செயல்படுத்தும் ஒரு ஊராட்சியாக அரங்கூர் ஊராட்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த கொள்கை விளக்க குறிப்பில் 4வதான பங்கேற்புன்னு சொல்லும்போது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டப்படுற விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகள் அவங்க வயசுக்கு அவங்க நாலேஜை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஏதாவது சில சஜஷன்ஸ் சொல்கிறாங்க, சில ஆலோசனைகள், சிபாரிசுகள் கொண்டு வராங்கன்னா, அதை மாநில அரசாங்கமே அவங்க சொல்கிற விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளும், எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி வரணும் அப்படின்னா, அது கிராம ஊராட்சியிலேருந்து ஒரு மாடலாக நம்ம கிரியேட் ஆகணும். அதில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 14 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான 7 விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான பயணங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கும் மற்றும் அந்த குழந்தைகளோட தேவையை கேட்டு பெறதுக்கான சூழலை ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு. இதில் நம்ம அரங்கூரோட சக்ஸஸை பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு கணினி மையத்தை ஊராட்சி லெவலில், இப்போ சில ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போதுமான கம்ப்யூட்டர் வசதி இருக்காது. பட் ஆனால் இந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பல்வேறு செயல்பாடுகளை நேர்மையாக பண்ணதுனால இன்றைக்கி அந்த கிராம பஞ்சாயத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் சார்ந்து ஏற்படும் பிரச்சனைகளுக்கு குழந்தைகளே ஈடுபடுத்தி நம்ம தீர்வு காண வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பாலசபை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எப்படி நம்ம 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க கிராம சபையோ அது மாதிரி பாலசபைன்ற இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை நம்ம பண்ணியிருக்கோம். 3வது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களுக்கு நம்ம மதிப்பளித்து அவங்களோட விஷயங்கள் நம்ம காது கொடுத்து கேட்கணும். குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம உள்ளாட்சிகளில் 50% பெண்களுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களோ, அது மாதிரி நம்ம மேற்கொண்டுட்டு இருக்க இந்த குழந்தைகள் முயற்சியிலும் கூட அந்த 50% பெண்கள் ஈடுபடுத்துறது, அவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீடு, கல்வி, சமுதாயம் போன்ற இடங்களில் நம்மளுடைய குழந்தைகளுடைய தர மதிப்பீடை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சமுதாயத்துலேயும் ஒரு தலை சிறந்த மாணவியாக இருக்கணும், வீட்லேயும் ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கணும், நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் ஒரு நல்ல மாணவராக இருக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ஸை நம்ம தொடர்ந்து குழந்தைங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அதை நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளூர் அளவில் சமூக அமைப்புகள் பிற துறையான தொடர்பை வலுப்படுத்துறது, பொதுவாக அந்த சுய உதவி குழுக்கள், அப்புறம் கிராம அளவிலான கூட்டமைப்பு, கிராம வறுமை ஒழிப்பு சங்கம், இது மாதிரியான விஷயங்களில் குழந்தைங்களை ஈடுபடுத்தும் போது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்டுடைய இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேஸில் மாறிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களை கைட் பண்ணி சின்ன சின்ன உதவிகளை அந்த களப்பணி ஆற்றக்கூடியவங்களோட உதவி செய்யும்போது இது மேம்படுத்துக்கணும் வாய்ப்பாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, 12லேருந்து 18 வயசுக்கான குழந்தைங்களை பால சபையில் பங்கு பெற வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அரங்கூரில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வருடம் 4 முறை பால சபையை கண்டக்ட் பண்ணுறதும், பால சபையில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்ற தீர்மானங்களை கிராம சபைக்கு சிபாரிசு பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு இந்த கொள்கை விளக்க குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அரங்கூர் கிராம ஊராட்சியில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். இதெல்லாம் தொடர்ந்து ஒரு கூடுதலாக என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா,
இப்போ வர வெள்ளி சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாலசபையில் நம்மளுக்கு வாலண்டியராக இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு 3 நாள் பயணமாக சென்னை வந்து அழைச்சிட்டு வரதுக்கான திட்டமிட்டிருக்கோம். ஒரு பெரிய ஐடி கம்பெனியோட விசிட்டு, அப்புறம் ஏர்போர்ட் விசிட்டு, அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் ட்ராவல், அப்புறம் பிளானட்டோரியம் விசிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிண்டி நேஷ்னல் பார்க் விசிட்டு, அண்ணா நூற்றாண்டு நூலகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு முன்மாதிரி கிராம ஊராட்சியோட அந்த பஞ்சாயத்துடைய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பஞ்சாயத்து ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விசிட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாமல்லபுரம் கடற்கரை விசிட்ஸ், இது மாதிரியான திட்டமிடல் ஒரு 3 நாள் பயணமாக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் போக்குவரத்துலேருந்து நமக்கு உணவுலேருந்து என்ட்ரி டிக்கெட்ஸு, டோல் டிக்கெட்ஸு, இதர செலவினங்கள் அப்படின்னு சுமார் ரூ. 1,20,000 நம்மளுக்கு வந்து செலவாகுது. இதுக்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க, இந்த பஞ்சாயத்தோடைய இந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு, இந்த தலைவரோட ஒரு முன்னெடுப்புக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு 9025995863 இந்த நம்பர் வாயிலாக நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சப்போஸ் இது சார்ந்து அரங்கூர் பாலசபையோடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வில்லிங் டு ஜாயின் இன் வாட்ஸ்அப் குரூப் அல்லது வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்புகிறேன் அப்படின்ற மெசேஜை 9025995863 நம்பருக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறோம். மகிழ்ச்சி. நன்றி.